துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சூட்சம ரகசியங்கள். இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் மைனஸு. ஒரு இடத்துல பயணிக்கிறோம்னா தெரிஞ்ச பாதையாக இருந்தால் நம்ம பயணிச்சுட்டு போயிடுவோம். குண்டும் குழியும் சனி பகவான் உச்சம் பெறும், சூரிய பகவான் நீச்சம் பெறும். இந்த ராசிக்கு சூட்சம ராசி ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் எந்த முக்கிய நிகழ்வும் எடுக்கக்கூடாது. நான் ராசி தத்துவத்தை சொல்கிறேன், லக்ன தத்துவம் வேறு. பொதுவாக வாழ்வில் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 10ஆம் அதிபதி ராசியில் இருக்கணும். எப்போவுமே தொழில் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் தொழில் பண்ணணும்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்வின் சூட்சம ரகசியங்கள். இதெல்லாம் ப்ளஸ்ஸு, இதெல்லாம் மைனஸு. ஒரு இடத்துல பயணிக்கிறோம்னா தெரிஞ்ச பாதையாக இருந்தால் நம்ம பயணிச்சுட்டு போயிடுவோம். குண்டும் குழியும்னா தெரியும். தெரியாத விஷயம் போகும்போது கவனமாக இருக்கணும். இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் உங்கள் வாழ்வில் புரிஞ்சுக்கிட்டால் நிச்சயமாக நீங்கள் பயணிக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். அதை பற்றி தெளிவாக நான் பேசுகிறேன். முதல்ல துலாம் ராசி. இந்த ராசியை பற்றி பேசும்போது காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு சுக்கிரன் பகவான், இங்கே சனி பகவான் உச்சம் பெறும், சூரிய பகவான் நீச்சம் பெறும். இந்த ராசிக்கு சூட்சம விஷயம் எதுமா, உயர்வினும் பணிவு. இந்த விஷயத்தை கடைபிடிச்சு இந்த ராசி ஜெயிச்சிருங்க. வேறு எந்த இல்லை, நீங்கள் எவ்வளோ ஹைட்டு போகனாலும் பணிவு என்று ஒன்று இருந்தால் இந்த ராசி கரெக்டாக இருக்கும். ஏன்னா சூரியன் இங்கே வலிமை இல்லை. உன் அதிகாரத்தையோ உன் மிரட்டல் இதோ பண்ண முடியாது. தன்மையாக பணிந்து அப்படி பண்ணும்போது அவ்வளோ சுக்கிரன் நட்பு ராசியில் சுக்கிரனுக்கு சனி அவ்வளோ பாப்புலர் ஆகிருப்பீங்க. இதுதான் சூட்சம ரகசியம். இந்த ராசி ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று புகழ் வர்றது, அதுவும் குறிப்பாக எதிரிய ஏரியாவில் போய் ஜெயிக்கக்கூடியது. ஏன்னா சுக்கிரன்கிறது அசுரகுரு, அவர் உச்சம் வர்றது தேவகுரு தான். தேவகுரு வீட்டில் போய் உச்சம் வருது. அப்போ துலாம் ராசி இந்த ரிஷப ராசியில் வரும்போது சொல்லுவோம் ஏரியா விட்டு ஏரியாவை போய் ஜெயிக்கிறது. நான் ஒரு கிரிக்கெட் டீம் இது மாதிரி போடும்போது நான் போட்டிருந்தேன். வெளி மாநிலத்துக்கு போகும்போது இந்த மாவட்டத்தொட்டு போகும்போது அதில் கேப்டனாக இந்த ராசி இந்த லக்னத்துக்காரரை போட்டிருந்தேன். துலாம் லக்னக்காரரை குறித்து அவர் தசாபதி கரெக்டாக இருக்கும்போது சொன்னேன், ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அப்போ அந்த ஒரு வேறு மாநிலத்துக்கு சென்று ஜெயிக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் லோக்கல் டீம் கிரிக்கெட்டே பார்க்கலான்னா பெரிய விஷயங்கள் எப்படி பண்ணலாம், இந்தளவு சிறப்பாக இருக்குது. பேச்சு திறமையால் சாதுத்தியத்தில் பல விஷயத்தில் வெல்லணும். இந்த ராசி ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் எந்த முக்கிய நிகழ்வும் எடுக்கக்கூடாது. நான் ராசி தத்துவத்தை சொல்கிறேன், லக்ன தத்துவம் வேறு. பொதுவாக வைகாசி மாதத்தில் முக்கிய விஷயங்கள் வேண்டாம். புரட்டாசி மாதத்தில் விரயம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் கவனமாக செயல்படணும். அடுத்து முக்கியமாக இந்த ராசிக்கு பங்குனி மாதத்தில் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பங்குனி கூட கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இந்த மாதங்களில் தவிர்த்துருங்க. இது தெரிஞ்சுக்கணும் நிச்சயமாக. அப்போ இந்த லக்ன அடிப்படையிலும் இன்னும் பார்க்கலாம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு 7ஆம் அதிபதி 2ல் வருகின்ற காலகட்டத்தில் நட்பு மற்றும் உறவு வகைகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், மாமன் மச்சா என்று கூப்பிடுற உறவு வகைகள் அனைத்தும் லாபமாக முடியும். இந்த ராசிக்கு என்னென்னா ஒரு சில நாட்கள் நிறைய நாள் பார்க்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஆனால் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அவ்வளோ உரிமையாக பேசுகிற தன்மையாக இருக்கும். இந்த ராசியோட தத்துவமே அது. பழைய கதையெல்லாம் பேசி, ஏன்னா சனி உச்சம் பேர் தான், பழைய கதையெல்லாம் பேசி பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த ராசிக்கு வேலை அப்படின்ற ஒரு இடத்துல அடிக்கடி மாறுதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ராசிக்கு எப்போவுமே 3 6 ஒரே அதிபதியாக இருக்கனால வேலை மாறிட்டே இருக்கும். அப்போ ஏதோ எழுத்து வகையிலையோ கம்ப்யூட்டர் வகையிலையோ ஏதோ ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கங்க. அந்த ராசி 3ஆம் இடம் பைக்கை சொல்லும், 4ஆம் இடம் தான் காரை சொல்லும். வேலை செய்யும் இடத்துல பைக்கோ சைக்கிள்லையோ அப்பப்போ போய்க்கங்க. வேலையில் மாறுதல் வராது. ஏன்னா அந்த ஆல்ரெடி மாறுதல் உங்களுக்கு மாறக்கூடிய அம்சம் 3 வருஷத்துக்கு ஒரு டைம் அது எப்போவுமே மாறிடும். இந்த ராசிக்கு ஒரு சிறப்பம்சம்னா, ஒரு ஆல்ரெடி ஒரு சொத்து இருக்கிறவங்களுக்கு சொத்து இருக்கும் இடத்துக்கு அருகில் இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அம்சம் வரும். சொத்து இருக்குங்க, அது பக்கத்துலேயே சொத்து கிடைக்கிதுங்க. ஒருத்தங்க வாடகை வீட்டில் இருக்காங்க வைங்க, இந்த வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டுக்கு அருகிலே இன்னொரு வீடு வாடகைக்கு கிடைக்கும். அப்போ பார்ப்பாங்க இவங்க சுற்றி இந்த ஏரியா, அடுத்த வீடு, முக்கு வீடு மாறி வருவாங்க. இதெல்லாம் அவங்க சூட்சமாக அப்போ அந்த ஏரியாவில் அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு வாழ்வில் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஒரு சில அவமானங்கள் சந்திக்காத ஆட்கள் இல்லை. இப்போ பொதுவாக இந்த ராசிக்கு எப்பப்போ அவமானம் பண்ணால் 8 வயசில் வரும், அதுக்கப்புறம் 20 வயசில்,
20 வயசு பக்கம். அந்த ஸ்டேஜ் அப்படி அவமானப்பட்டு அப்படியே எக்ஸல் ஆவாங்க. அவமானத்துக்கு பின் அவமானம் இல்லாமல் இந்த ராசி உயர்வில்லை. இந்த ராசி வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு சென்று சில காலம் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. நான் சொல்லுவேன், கொஞ்ச நாள் கூட போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஒரு அம்சம் இருக்குது, உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ இந்த ராசிக்கு அது தத்துவம். ராசிக்கு 10ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்கணும். எப்போவுமே தொழில் பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். பட் தொழில் பண்ணணும்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த தசாபுத்திகள் இந்த நட்சத்திரத்துக்கு கிரகத்துக்கு 10ஆம் அதிபதிக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்காம நான் டக்குன்னு பண்ணக்கூடாது. அதை கூட்டா தனித்தா எங்கே பண்ணணும் அப்படி பார்க்கணும். இப்போ இந்த ராசிக்கு கல்வி படிப்பில் ஆரம்பத்தில் ஓரளவுக்கு போயிட்டு சின்ன ஒரு தடங்கள் ஏற்படுற மாதிரி இருந்து அப்புறம் ஷைன் பண்ணுற மாதிரிலாம் வரும். இது இந்த நிற்கின்ற புதன் 4ஆம் அதிபதியும் பார்க்கணும். பட் ஓவராலாக ஒரு கிராஜுவலாக க்ரோ ஆகி சின்ன ஒரு ஸ்ட்ரகிள் ஆகி அப்புறம் டெவலப் ஆகும். பட் எண்டில் மிகுந்த நாலேஜ் வைஸ் இந்த ராசிக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதுதான் சூட்சம விஷயம். இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பாத் ஃபார் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு. இந்த கூகுளில் போட்டிங்கனாலே வரும். அந்த புக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இப்போ சூட்சம விஷயங்கள் இன்னொரு முக்கியமாக இந்த ராசிக்கு வருகின்ற கலஸ்திரம். இப்போ பெண்கள் பற்றி தான் மெயினாக பேசுவோம். பொதுவாக பெண்களுக்கு இந்த ராசியில் என்ன விஷயங்கள் சொல்லுது அப்படின்னா, இந்த ராசி தத்துவத்தில் பெண்கள் வேலைக்கு செல்ல அம்சம் உண்டு. பெண்கள் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறவங்க குடும்பம், சொத்து பற்றிலாம் இந்த பெண்கள் பேரில் போடணும். இவங்களுக்கு பெண்களாக இருந்தால் பூர்வீகத்தில் சீர் சனமும் கிடைக்கும், சொத்தும் கிடைக்கும். இந்த ராசிக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இந்த ராசி பெண்கள் பேரில் இருக்கிற பிஸ்னஸ் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரன் இல்லையா, நான் போகும்போது சொன்னேன், சுக்கரன் பேரில் உள்ளது இன்னும் பெட்டராக இருக்கும். இவங்களுக்கு இந்த காது உடையிற ஹேபிட் ஒரு சிலருக்கு வந்துடுது. இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் இந்த ராசிக்கு அது குறிப்பாக ஆண்களோ பெண்களோ இருந்தால் காது உடையிற ஹேபிட்டாக இருக்கும். இன்றைக்கி இயர்ஃபோன் ஹெட்செட்டுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்காது, ஏன்னா எல்லோரும் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு சில வருடத்துக்கு முன்னாடியே அந்த ஹெட்செட் வாங்கி வைக்கிறது. ராசினா பயணத்திலே பேசிட்டு போவாங்க, வண்டி வாகனத்தில் போகும்போதே பேசிட்டு போவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அப்போ இது மொபைலில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கும், அதிக நேரம் மொபைல்லே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ராசியோட அம்சமே அதுதான். இவங்களுக்கு இறை வழிபாடு, குழந்தைகள், அதை பற்றி பேசுவோம். முதல்ல இறை வழிபாடு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு குலதெய்வ அருள் உண்டு. இந்த குலதெய்வத்தை பற்றி கேட்டால் இவங்களுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும். குலதெய்வத்துக்கு நாங்கள் தான் துணி வாங்கி கொடுப்போம், குலதெய்வத்துக்கு பெட்டி நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், குலதெய்வத்துக்கு இடம் கொடுத்தோம். குலதெய்வ சம்மந்தப்பட்ட கோயில் திருப்பணி செய்ததில் இவங்க குடும்பத்தின் பங்கு இருக்கும். அப்போ குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தப்புறம் வண்டி வாகனம் அமையும். ஒரு காரு, இடம், வீடு ஏதாவது அமையிற தடங்களாக இருக்குது. அப்போ குலதெய்வம். இப்போ குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு தடங்களாக இருந்தால் குலதெய்வ அனுகிரகம் தேவை. இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கடவுளோட பெயரை வச்சுக்கிட்டு, கடவுளோட முதல் எழுத்து பேர், கடவுளோட பேர் அவங்கள வேண்டி, இஷ்ட தெய்வத்தை பேரை வேண்டி தான் குழந்தை வரம் அமையும். இந்த பெண்கள் பார்த்திங்கன்னா தாய்மை அடையிறதுக்கு சுச்சுமே தான். இந்த ராசி துலாம் ராசிக்காரங்க கவனிக்க வேண்டிய விஷயம், ஹெல்த் விஷயத்தில் தைராய்டு, ப்ரெஷர், இந்த 2 விஷயத்தில் கவனிக்கணும். இந்த ராசிக்கு ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துட்டேன் நான். திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு வந்துடும். அப்போ குறைக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டு குறைப்பாங்க, திடீர்னு உடம்பு வந்துடும். இந்த ராசிக்கு அடிக்கடி உணவு பழக்கம் ஹேபிட் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த ராசிக்கு தவிர்க்க வேண்டியது. நான் நிறைய பெண்கள் கூட சொன்னேன், அடிக்கடி சாப்பிட்றத இது பண்ணுங்கன்னு. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அது இந்த ராசிக்கு உணவு பிரியர், உணவு வசியம் மாதிரி நிறைய உணவு வகை வகையாக இந்த ராசி கேட்கலாம், இந்தந்த கடையில் எந்தெந்த ஃபுட் இருக்குன்னு. அப்போ சில காலம் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் உண்டு. கல்விகள் மேன்மைப்படுகிற ராசி இருக்குது. தொழில்துறைகள் வேலை வாய்ப்பு உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும். கொஞ்சம் கோபத்தை குறைக்கணும். பேச்சு திறமையில் சிறப்பாக இருக்கிற ராசி தான். ஆக மொத்தம் வளர்ச்சியான ராசின்னு ஒரு சில ராசிகள் சொல்லுவோம், அது இந்த ராசி. அப்போ இந்த ராசி சீட்டு போடுதல், வீட்டு அருகில் இருக்கிற நபர்களிடம் கவனம், இது ஒரு முக்கியமான விஷயம். வீட்டு அருகில் இருக்கிற நபர்லாம் கவனிக்கணும். எழுதினப்பறம் கரெக்டாக செக் பண்ணணும். எழுதும்போது சின்ன மிஸ்டேக் எதாவது வரும். கேர்லெஸ் மிஸ்டேக் இந்த ராசிக்கு வர வாய்ப்பு உண்டுங்க. எக்ஸாமில் நான் சொல்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் எழுதிட்டு வெரிஃபை பண்ணுங்கள். முக்கியமான டாக்குமெண்ட்டை எழுதிட்டு திருப்பி வெரிஃபை, சின்னதாக ஒரு மிஸ்டேக் இருக்கும், அதை கவனிக்க வேண்டிய ராசி தான். ரைட். வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.